ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ரெசிபி என்னென்னா, புதுக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸான கறி தாலி குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை ஃப்ரை பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அரை கிலோ கறி எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு என்னென்னு சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அரிசி, சாப்பாடு அரிசி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பொருட்களையும் சேர்த்து நல்ல மிதமான சூட்டில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த பொருட்கள் எல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் பவுலில் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் சமைக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் ருசியாக இருக்கும், வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துறாதீங்க. நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், பட்டை, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அதோட நறுக்கிய 15 பல் பூண்டு சேர்த்து, வெங்காயம், தக்காளி அதையும் சேர்த்து, வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரை கிலோ கறி கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கறியும் அதோடு சேர்த்து நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தண்ணி இடையில நம்ம எதுவுமே சேர்க்கவே வேண்டாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். அந்த எண்ணெய் இது தெரிகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இடையில தண்ணி எதுவும் நம்ம சேர்த்துடக்கூடாது. கறியிலே நமக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி விடும். உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி உப்பு போட்டு 2 விசில் விட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் தோல் உரித்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் குக்கரில் விட்டு கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்து அதையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாக்கெல்லாம் சேர்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அரைச்சி வச்ச மசாலாத்தையும் ஊற்றி அதை தண்ணி ஊற்றி தேவையான உப்பும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்ச பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு கறி இல்லாமல் கறியோட தண்ணியை மட்டும் அந்த மசாலாவோட தண்ணிங்களோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். கறி சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உப்பு நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்லேயே மசாலா வடை போகிற வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச கறியை அதில் சேர்த்து மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மசாலா வசலாம் போயிடும். அதுக்கப்புறம் அதில் குழம்புல நல்லா மேலாப்பில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், குழம்பு தயாருங்க. ஃபைனலாக அதில் குழம்புலாம் கொதித்து ரெடி ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அதில் சேர்த்தோம்னா அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான புதுக்கோட்டையில் ரொம்ப ஃபேமஸான கறி தலைனம் ரெடிங்க. இந்த குழம்புக்கு சைடிஷாக ஒரு அரை கிலோ இறாலும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.